பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்கோளால் அல்லது இயற்கை சீற்றத்தால் எங்கள் இந்திய மண்ணிலிருந்து தீவாகி போன இலங்கை தீவில் வாழ்கின்ற எங்கள் தொப்புள்குடி உறவுகள் இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற அத்தனை உரிமைகளும் எம் ஈழ உறவுகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்திய தனி சுதந்திர நாடாகி இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கான குடியுரிமையை தாருங்கள் என்று நியாயமான ஒரு கோரிக்கையை எமது ஈழ உறவுகள் தனது வழக்கறிஞர் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை வெறும் சட்ட ரீதியாக மட்டும் உச்சநீதிமன்றம் சட்டத்தின் கண்கொண்டு பார்க்காமல் மனிதநேய அடிப்படையில் இது பன்னெடும் காலமான இந்தியாவின் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக இருக்கிற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட மக்கள்தான் தற்போது போரினால் பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, வயல்களை இழந்து அகதிகளாக கையில் கிடைத்ததை மானத்தோடு ஒரு உடையுடன் வருகிறார்கள். அவர்களை இந்திய அரசு விரும்புகின்ற வரையில் இந்த நாட்டில் தங்கி வாழ்வதற்கும் தனித்தமிழ் ஈழம் ஒரு சுதந்திர தனியீழம் அடைந்த பிறகு அவர்கள் அந்த நாட்டுக்கு செல்வதற்கு உரிய வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வகையில் தான் அவர்கள் இரட்டை குடியுரிமை கோருகிறார்கள். இதை உச்சநீதிமன்றம் கனிவோடும் மனிதநேய அடிப்படையிலும் பரிசீலனை செய்ய வேண்டும். வெறும் சட்டத்தின் பார்வையோடு இதை அணுக வேண்டாம் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு நாங்கள் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை. ஆனால் மனிதநேய அடிப்படையில், மாந்தநேய அடிப்படையில் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எமது ஈழ உறவுகள் அந்த நாட்டின் குடிமக்களாக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அந்த நாடு அரசுகள் செய்கிறது. மொழியால், பண்பாட்டால், கலையால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால், வரலாற்றால் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் அதுபோன்று கனடா உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் அந்த உதவிகள் செய்கின்ற போது அவர்களின் தாய் தேசமான இந்தியா இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த சிஆர்சி, என்ஆர்சி, என்பிஆர்சி என்கிற இந்த சட்டத்தில் இலங்கையிலிருந்து வருகின்ற அகதிகளை இந்தியர்களாக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று மறுதளித்திருப்பது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. அது உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஆதலால் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் இதுபோன்ற வழக்குகள் வருகின்ற போது வெறும் சட்டத்தின் பார்வையோடு, சட்ட பிரிவுகளோடு இதை அணுகாமல் ஒரு மனிதநேய அடிப்படையில் அணுக வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். டாஸ்மாக் விவகாரம் தொடர்ச்சியா இப்போ விசாரணை தான் இருந்துட்டு இருக்குது. எதிர்கட்சிகளோட பிரதான பேச்சு பொருளா அதான் இருந்துட்டு இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உண்மையிலேயே அப்படி ஒரு தவறுகள் நடந்திருந்தால், முறைகேடுகள் நடந்திருந்தால் அதற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றால் அதன் மீது ஒன்றிய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்கலாம். அதை குறித்து நடவடிக்கை எடுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.